ஓம் சாய்ராம். என்னுடைய அழகான செல்லமே, வாருங்கள். உங்களிடம்தான் நான் பேச வேண்டும். ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கிறது. நானும் உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். உங்களை பாதுகாக்கவும் வழி நடத்தவும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கவும் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் எதையுமே கேட்பதல்ல. என்னுடைய வழிகள் உங்களுக்கு புரியாது என்பீர்கள். நான் அமைதியாக இருங்கள், நான் நல்லதுதான் செய்வேன் என்று சொன்னாலும் உங்களுக்கு எதுவுமே புரியாது சாயி. என்னுடைய வழி வேதனைகள் எல்லாம் தெரியாது. எப்போ பார்த்தாலும் என்னை சோதித்துதான் நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். என்னுடைய கவலைகளுக்கு எப்பொழுதும் மரியாதையும் மதிப்பையும் நீங்கள் தருவதே இல்லை சாயி என்றுதான் நீ எப்பொழுதும் கோருகிறாய். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்றும் துணையாகத்தான் இருக்கிறேன் என்பது அதுவாவது ஞாபகம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடத்தில் கலங்கிதான் நின்றிருக்கிறீர்கள். நமக்கென்று ஒரு நபர் இல்லையே, நம்முடைய தெய்வம் நமக்கு ஒரு விதத்திலும் ஒரு துணையாக வந்து நிற்கவில்லையே என்று கவலைகள் எல்லாம் உங்களுடைய மனதுக்குள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இன்றும் சரி என்றும் சரி உதவி செய்திருக்கிறேன் என்பதை நான் நிரூபித்து காட்டப் போகிறேன். நீ இத்தனை நாள் நான் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் என்று ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தாய். ஆனால் நான் உனக்கு என்றுமே உதவியாகத்தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தத்தான் போகிறேன். எதையும் போட்டு குழம்ப வேண்டாம். எதையும் போட்டு இது நடக்காது, அது நடக்காது, இந்த விஷயம் நடக்காது, அந்த விஷயம் நடக்காது என்று நீங்களாகவே நினைத்து கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும் என்பதை இனி பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். இத்தனை நாள் நீங்கள் சொன்னீர்கள், நான் எதுவுமே செய்யவில்லை, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்களே தான் செய்து கொண்டீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் தானே? சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும். எதையும் நான் செய்யவில்லை என்று என்னிடம் வந்து குறை கூறினீர்கள். எனக்காக நீ என்ன செய்தாய், என்ன விஷயம் செய்தாய் என்று. உங்களுக்கு நான் என்ன விஷயம் செய்யவில்லை என்று இன்று ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லையா என்பதை யோசித்து பாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு உதவியை செய்யத்தான் போகிறேன். மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கத்தான் போகிறேன். சிறு விஷயமோ பெரிய விஷயமோ எந்த விஷயமாக இருந்தாலும் நான் கண்டிப்பாகவே துணையாகத்தான் இருப்பேன். உங்களை நான் ஒரு பொழுதும் ஒரு நாளும் தவறான ஒரு பாதைக்கும் தவறான ஒரு மிகப்பெரிய ஒரு நரகத்தில் தள்ளுவது போலும் எதிலும் உங்களை இதற்கு மேல் கஷ்டமாக தள்ளிவிட மாட்டேன். நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரிவதே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேதோ அற்புதங்கள் நடக்கும், ஏதேதோ அதிசயங்கள் நடக்கும் என்பதை சொல்லிவிட்டேன். ஆனால் நீங்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது நடக்கும், எப்போ நடக்கும், ஏது நடக்கும் என்பதை தான் சொல்கிறீர்களே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை முழுமையாக நம்புகிறீர்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அதற்கெல்லாம் வாய்ப்புகள் எங்கு? அதுதானே தங்கமே, எங்கு அதற்கெல்லாம் வாய்ப்புகள்? தெய்வத்தை நம்புபவன் எப்பொழுதுமே நம்புவான். அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் நம்புவான். கஷ்டம் வராட்டியும் தெய்வம் இருக்கிறது என்பதை அவன் நம்புவான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு எல்லா பொழுதுகளிலேயும் தெய்வம் என்றால் இஷ்டம்.
உங்களுடைய வேதனைகளை முதலில், இதற்கு பிறகு நீங்கள் என்னென்ன விதமான வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். ஏனென்றால் இதற்கு பிறகு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. காரணம், நான் வந்துவிட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கவும், உங்களுக்கு நலமான விஷயத்தை கொடுக்கவும் நான் வந்துவிட்டேன். எப்போ பார்த்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். உனக்கு இது நடக்குமா, அது நடக்குமா, இந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்குமா என்று. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு தவறான விஷயம் மட்டும் எந்த ஒரு காரணத்திலேயும் எந்த ஒரு பொழுதிலேயும் நடக்காது. அதற்கு நான் வாய்ப்புகளை கொடுக்க மாட்டேன். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் குழம்பி தவிக்கிறீர்கள். நல்லதே நடப்பதில்லை, நான் என்ன செய்ய போகிறேன் என்பதும் எனக்கு புரியவில்லை. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எனக்கு கஷ்டம்தான் வருகிறது என்பதையெல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலும் சரி, பரவாயில்லை. உங்களுக்கு தேவையானது உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் நான் இங்கு போராடுவேன். நீங்கள் பல இடத்தில் காயப்பட்டுள்ளீர்கள், பல இடத்தில் வேதனைகளோடு இருந்திருக்கிறீர்கள். இந்த வேதனை, இந்த காயங்கள் அனைத்துமே மாறும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களோ நிச்சயமாக பிறக்கும். இந்த மாற்றங்கள், இந்த கவலைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு கண்டிப்பாகவே ஒரு முடிவு உண்டு. நீங்கள் சில பேர் நினைக்கிறீர்கள், நமக்கு இது நடக்காது, அது நடக்காது என்று. பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமும் நடக்கும் என்பதுதான் இங்கு உண்மை. நிறைய பேர் என்னிடம் வந்து எனக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்டாலும் அனைவருக்கும் நான் அமைதியாகத்தான் பதிலளித்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் நான் செய்யவே இல்லை, நீ என்ன செய்தாய், நீ என்ன செய்தாய் என்று கேட்பார்கள். நான் இதுதான் என்று சொல்லி காமித்தேன் என்றால், எனக்கு சாய் சொல்லி காமித்து விட்டார் என்பார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தெய்வங்கள் என்றும் எதையும் சொல்லி காட்டுவது அல்ல. நீங்கள்தான் தேவையில்லாமல் தெய்வத்தை போய் திட்டி தெய்வ நிந்தனைக்கு ஆளாகுகிறீர்கள். எல்லா காலத்திலேயும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஒவ்வொரு விதமான ஏற்றங்களும் உண்டு. நீங்கள் இன்று சிரித்து செயல்பட்டால் நாளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீர்கள். இன்று நீங்கள் அழுது கொண்டே இருந்தீர்கள் என்றால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் மாறும், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.